பெரிய பெரிய தயாரிப்பு நிறுவனங்கள் எல்லாம் இன்று படம் எடுக்கக்கூடாது என்ற முடிவோடு இருக்கிறார்கள். ஏனென்றால் முதல்ல படம் எடுத்தால் ஈஸியாக வியாபாரம் ஆகிடும். இப்போ முந்தானை முடிச்சாகட்டும், எஜமான் ஆகட்டும், அது பேரரசு பண்ண அஜித் படம், என்ன படம் அது, திருப்பதி, இதெல்லாம் எனக்கு தெரிய ஏவிஎம் பூஜை எண்ணிக்கை எல்லாத்துக்கும் செட்டில்மெண்ட் முடிஞ்சிடும். பூஜை எண்ணிக்கை லாபம் இவ்வளவு என்று தெரிந்து போய்விடும். அப்படி இருந்த சினிமா இன்னைக்கு எங்கே இருக்கு? கிராமப்புற வாழ்க்கையை தன்னோட படங்கள் மூலமா ரொம்ப தத்ரூபமா, கமர்ஷியலா, எமோஷனலா காமிச்ச சூப்பர் ஹிட் இயக்குனர் ஆர்.வி. உதயகுமார் அவர்களை பேச அழைக்கிறேன். பாக்கியராஜன் எந்திரிக்கும் போதே சொல்லிட்டாரு, நீ அர்ஜென்ட்டாக போகணுமோ அப்படின்னு. எல்லா ஃபங்க்ஷன்லேயும் அப்படித்தான் அப்படின்றதெல்லாம் இல்லை சார். உண்மையாகவே நீ கொஞ்சம் வெளியே வேலை. இந்த மேடையை அலங்கரித்து கொண்டிருக்கும் அனைத்து திரையுலக நடிகர்களுக்கும், இயக்குநர்களுக்கும், நடிகை நட்சத்திரங்களுக்கும், பின்னால் அமர்ந்திருக்கும் இந்த திரைப்படத்தின் முன்னணி நடிகர்களுக்கும், எதிர்காலத்தில் நடிகர்களாக போக உருவெடுக்கப் போகிற அனைத்து பத்திரிகையாளர்களுக்கும், இன்னைக்கு நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சா எல்லாரும் நடிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கணும். ஏன்னா அதுதான் இன்னைக்கு இருக்கிறதுலையே ஈஸியான தொழிலாக தெரியுது. முதல்ல அது கஷ்டம். நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கேட்க போகணுன்னா சிவாஜி சார் படத்தோட வசனத்தை எல்லாம் நம்ம பேசி, ஒவ்வொரு நடிகர்கள் மாதிரியும் நம்ம நடித்து காட்டி ரொம்ப சிரமப்பட்டு ஒரு இடத்த பிடிச்சி ஒரு சீன் நடிக்கிறதுக்கே அவ்வளவு டெஸ்ட்டு மேலே டெஸ்ட் பண்ணுவாங்க. இன்றைக்கி சர்வசாதாரணமாக எல்லாருமே நடிச்சுட்டு தான் இருக்கிறோம். அப்படியே இறங்கிட வேண்டியதான் காலத்தில். ஆக இது என்னுடைய குடும்ப விழான்னு சொல்லலாம். ஏன்னா எனக்கு அசிஸ்டண்ட்டு தரணி, தரணிக்கு அசிஸ்டண்ட்டு பேரரசு, பேரரசுக்கு அசிஸ்டண்ட்டு சதாசிவம். ஸோ என் கொள்ளு பேரனோட படம் அப்படின்னு சொல்லிக்கலாம். எவ்வளோ அழகாக இருக்குது. இப்படி தான் இருக்கணும் சினிமா. ஃபில்ம் இண்டஸ்ட்ரியில் எப்படி இயக்குனர் இமயம் பாரதி ராஜா, பாக்கியராஜன், அதுக்கப்புறம் பார்த்திபன், பாண்டியராஜன் அப்படின்னு அவங்க கொள்ளு பேரனுக்கும் கொள்ளு பேரன் எடுத்துகிட்டு உட்காந்துருக்கிற மிகப்பெரிய தாத்தா பாக்கியராஜா. ஸோ இந்த மாதிரி தாத்தாக்களாக இங்கே நாங்கள் எல்லாம் கலந்து கொண்டிருக்கும் இந்த இஎம்ஐ, இது உண்மையிலுமே சதாசிவத்துக்கு ஃபஸ்ட்டு இஎம்ஐ சக்ஸஸ் ஆயிருன்னு நினைக்கிறேன். எந்த டெபிட்டும் இல்லாமல் அவர் சொன்னார், ப்ரொடியூசர் அழகாக சொன்னார், இஎம்ஐ கட்ட முடியாமல் கெட்டவனும் உண்டு, இஎம்ஐ கட்டி தப்பிச்சு வாழ்ந்தவனும் உண்டு. ரெண்டு விதமான இஎம்ஐ சொன்னான். எக்ஸ்ட்ராடினரி மணி இன்ட்ரெஸ்ட், அதில் போய் மாட்டினான்னா அவன் காலி. ஈஸி மணி இன்ட்ரெஸ்ட்டில் மாட்டினான்னா அவன் தப்பிச்சிருவான். ஸோ இஎம்ஐங்கிறது ஒரு நல்ல விஷயம். ஒரு நல்ல பேங்க்கில் போய் கரெக்டான வட்டியில் இஎம்ஐ கட்டிட்டு வந்தோம்னா நம்ம அகலக்கால் வைக்காமல் நம்ம தகுதிக்கேற்ப கடனை வாங்குபவர்கள் தப்பித்து கொள்ளலாம். நம்ம தகுதியை மீறி கடன் வாங்கினோம்னா தான் கண்ணாமொழி திருகி, கண்ணு பிதுங்கி, நாக்கு தள்ளி மற்ற விஷயமெல்லாம் நடக்கும். உங்களுக்கு இந்த இஎம்ஐ கண்டிப்பாக அறுவடை ஆகிடணும். ஏன்னா இந்த படத்தில் எல்லா விஷயத்தையும் டைரக்டர், நடிகர் நம்ம சதா ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அவருக்கு ஒரு மிக பெரிய கைத்தட்டலை கொடுக்கணும். ஏன்னா ரொம்ப ஈஸியாக பார்த்துருக்காரு. விருப்பாக அலைஞ்சிருப்பார் போல் இருக்கு. யார் பின்னாடி அலைஞ்சு வேஸ்ட்டு, எல்லாம் அவ்வளோ இவ்வளோ சம்பளம் கேட்குறாங்க. முதல்லலாம் அந்த காலத்துலலாம் நடிகர்கள் நடிப்பில் மட்டும்தான் இன்ட்ரெஸ்ட் காட்டினாங்க. பாக்கியராஜன்லாம் இது எங்கள் ஊரில் தான் ஷூட்டிங்கு, மேட்டுப்பாளையத்தில் அந்த சந்தில் உட்காந்துட்டு அந்த சந்திலேயே படத்தை முடிச்சுட்டார். எவ்வளவு சிம்பிளாக, எவ்வளவு அருமையாக, எவ்வளவு உணர்வு கலைநயம் மிக்க ஒரு காதல் கதையை எவ்வளவு அற்புதமாக, ஒரே ஊரில் ஒரே தெரு தான் மேக்சிமம் அந்த படத்தில்.
எதுக்கால வீடு, அதே தெருவில் ஒரு ஹீரோ வருவான். இவர் லவ் பண்ணுற பொண்ணு அந்த அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லவ் ஸ்டோரியை பார்க்குற மாதிரி இருக்கும். அந்த யதார்த்த சினிமாக்கள் இன்னைக்கு இல்லாமல் போச்சு. இன்றைக்கி தான் நான் ஒரு ஆடியோ ரிலீஸுக்கு போகிறேன்னு என் ஃப்ரெண்ட் ஒருத்தர்கிட்ட சொன்னேன். ஃபோனில் என்ன அர்ஜெண்ட்டாக பார்க்கணுன்னு சொன்னார். என்னங்க ஆடியோ ரிலீஸு? அவர் ரொம்ப கோவிச்சுக்கிட்டார். இஎம்ஐன்னு ஒரு படம். சரிங்க, இப்போ எல்லாம் எங்கேங்க தமிழ் படம்? முதல்ல எல்லாம் வெளிமாநிலத்திலிருந்து நடிகர்கள் வந்து நடிக்கிறதுக்கு தமிழ் படத்தில் நடிக்கணும், அதுதான் எங்களுடைய மிகப்பெரிய எய்ம்னு சொல்லுவாங்க. ஒரு ஹிந்தியிலேருந்து ஒரு ஹீரோயின் வந்து தமிழில் நடிக்கிறத ஒரு பெருமையாக நினைப்பாங்க. தமிழ் படம் எடுக்கிறத ஒரு பெருமையாக நினைச்ச ப்ரொடியூசர்கள் இருக்காங்க. தெலுங்கு ப்ரொடியூசர்கள்லாம் நிறைய பேர் மலையாளம், கர்நாடகாவிலேருந்தெல்லாம் வந்து தமிழ் சினிமா எடுத்திருக்காங்க. இன்றைக்கி இருக்கிறதுலையே 5வது இடத்துல 6வது இடத்துல இருக்கிறது தமிழ் சினிமா. இன்றைக்கெல்லாம் தெலுங்கு சினிமா நம்பர் 1 இருக்குது, மலையாள சினிமா நம்பர் 2 இருக்குது, கர்நாடகா சினிமாவும் நல்லா இருக்கு. இதுக்கு காரணம் யார்? கிரியேட்டர்கள் இங்கே இருக்காங்க, இல்லாமல் இல்லை. சரியான தயாரிப்பாளர்கள் இல்லை. சரியானவர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய தயாரிப்பு நிறுவனங்கள் எல்லாம் இப்போது அவங்க பூட்டு போட்டிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. பெரிய பெரிய தயாரிப்பு நிறுவனங்கள் எல்லாம் இன்று படம் எடுக்கக்கூடாது என்ற முடிவோடு இருக்கிறார்கள். ஏனென்றால் முதல்ல படம் எடுத்தால் ஈஸியாக வியாபாரம் ஆகிடும். இப்போ முந்தானை முடிச்சாகட்டும், எஜமான் ஆகட்டும், அதே பேரரசு பண்ண அஜித் படம், என்ன படம் அது, திருப்பதி, இதெல்லாம் வந்து எனக்கு தெரிய ஏவிஎம் வந்து பூஜை எண்ணிக்கே எல்லாத்துக்கும் செட்டில்மெண்ட் முடிஞ்சிடும். பூஜை எண்ணிக்கே லாபம் இவ்வளவு என்று தெரிந்து போய்விடும். அப்படி இருந்த சினிமா இன்னைக்கு எங்கே இருக்கு? எவ்வளவு போராட்டமாக இருக்கு. ஒரு கதை முடிவு பண்ணுற வரையிலையும் நடிகர் நடிகைகளை முடிவு பண்ண முடியறதில்லை. என்ன தமிழ் சினிமா? கொஞ்சம் சற்றே சிந்திக்க வேண்டிய விஷயம். நம்ம தமிழ் இயக்குனர்களிடம் இல்லாத அறிவும் புத்திசாலித்தனமும் வேற யாருக்கிட்டையும் கிடையாது. சிறந்த தமிழ் படைப்பாளிகளை பயன்படுத்தி கொள்ள தவறுகிறார்கள் இப்போது படம் எடுக்க வருகிறவர்கள் என்பதைத்தான் நான் சொல்ல வேண்டும். அல்லது இப்போது படம் எடுக்க வருகிறவர்கள் எல்லாம் சிறந்த படம் எடுக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஒன்றா ஒரு பெரிய ஹீரோ இருக்கணும், ஒரு பிஸ்னஸ், இந்த ஹீரோ இந்த இது இப்படி போட்டால் இவ்வளவு கோடி பிஸ்னஸ், அவ்வளோதான். அதில் கதையெல்லாம் இருக்குன்னு அவசியமே கிடையாது. அப்போல்லாம் வந்து ஒரு 16 படம் ரிலீஸ் ஆகும். ஏன்னா நம்ம ஒரு தீபாவளிக்கு சரி, ஒரு ஏப்ரல் 14th தமிழ் வருஷப்பிறப்பன்னைக்கு 16 படமெல்லாம் ரிலீஸ், 17 படம் ரிலீஸ் ஆகும். ஒவ்வொரு படமும் ஒவ்வொரு கதைக்களத்தோடு இருக்கும். ஒரு ஊரில் ஒரு ராஜகுமாரி ஓடும், ஒரு எஜமான் ஓடும், ஒரு வால்டர் வெற்றிவேல் ஓடும். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வேறு வேறு மாதிரி கதைக்களத்தோட. ஒவ்வொரு நடிகர்களுக்குள்ளும் ஒரு போட்டி இருக்கும். ஒவ்வொரு இயக்குநர்களும் பார்த்தோம்னா அவர் அந்த படம் எந்த படம்டா ஓடுதா அவனும் அப்படி. ஆனால் எல்லா இயக்குநர்களும் நாங்கள் நட்போடு தான் இருப்போம். எங்கள் படங்கள் தான் எங்களுக்கு எதிரியே தவிர எங்கள் படைப்பாற்றல் எங்களுக்கு எதிரியாக இருந்ததே இல்லை. இப்போ அந்த மாதிரியான ஹெல்த்தி சினிமா இல்லையேன்ற ஒரு வருத்தம். இன்னொரு பெரிய காமெடி என்னென்னா, இந்த காலத்தில் டைரக்டர்களையே ஃபோனில் பிடிக்க முடிய மாட்டேங்குது. ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது மனசுக்கு. ஒரு டைரக்டரை பாராட்டலாம், இந்த படம் நல்லா எடுத்திருக்கிறாருன்னா ஃபோன் எடுக்க மாட்றாங்கப்பா. கேட்டால் அந்த நம்பர் போன வாரம் தாங்க இருந்தது, இந்த வாரம் வேறு மாற்றிட்டாங்கன்றாங்க. எங்கே நோக்கி போய்கொண்டிருக்கிறது தமிழ் சினிமா? இதையெல்லாம் திருத்துவதற்காகத்தான் இந்த இஎம்ஐ மாதிரியான படங்களை நம்ம ஆதரிக்க வேண்டும். 15 படம் பெரிய படங்கள் ரிலீஸ் ஆகுது, ஒரு படம் 2 படம் தான் ஓடுது. ஆனால் 100 படம் சின்ன படங்கள் ரிலீஸ் ஆனாலும் 15 சின்ன படங்கள் ஓடிட்டு இருக்கு இன்னைக்கு. அதை தான் இன்றைக்கு சிறிய திரைப்படங்களுக்கு உண்டான ஒரு வேல்யூ.
இந்த வருஷம் எடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய சின்ன படங்கள் ஓடி இருக்கு. குடும்பஸ்தன், லப்பர் பந்து, இது இது நம்ம கேள்விப்படாத ஒரு விஷயம். ரிலீஸ் ஆகிற வரையிலும் இதெல்லாம் ஒரு என்னங்க படம் அப்படின்னா, ஆனால் ஏன் ஓடுது? ஒரு நல்ல மேட்ரு, அழகான நல்ல படைப்பாளிகள் இருக்கிறார்கள். அவர்களை தேடுங்கள், அவர்களை கண்டுபிடிங்கள். அதில் ஒருவராக நம்ம சதாசிவத்தை எதிர்பார்ப்போம். இந்த படத்தில் நல்லா இருந்தது. கண்டென்ட் இஸ் குட். அது எந்த அளவுக்கு அவர் ஆழமாக சொல்லியிருக்காருன்றது முழு படத்தை பார்த்தா தான் தெரியும். தம்பி, நல்லாவே நடிச்சிருக்கீங்க. உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஏன்னா உங்களுக்கு பரவாயில்ல, நீங்கள் கட்டி பிடிக்கிறத விட பொண்ணோட அப்பாவை அந்த பொண்ணை கட்டி பிடிக்கிறது மட்டும் ஸ்பெஷலாக காட்டியிருக்கீங்க. அது ஏன்னு தெரியல, உங்கள் குருநாதன்றதுனாலே ஒன்றும் இருந்துட்டு போட்டு எங்களுக்கெல்லாம் ஒரு மாதிரி வயிற்றுச்சல் இருக்கு. என்ன அது எப்படி அவர் பேக்ரவுண்டில் அப்படி கப்புன்னு கட்டி பிடிக்கிறாங்க? ஆஹா, ஆடாடாடாடாடா. ஸோ பேரரசுக்கு, எங்கள் சங்க செயலாளருக்கு, இயக்குனர் சங்க செயலாளரை ஒரு மிகச்சிறந்த அப்பாவாக உருவாக்கிய உங்களுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதாவது ஒரு மிகப்பெரிய திறமைசாலி பேரரசு. ஏன்னா அந்த திறமையில் ஒரு பாதியாவது இவருக்கு இருக்குமான்னு பார்த்தா அவரை விட மிஞ்சிருவார் போருக்கு சிஷ்யன். அந்த ஒரு பாட்டே போதும். பேரரசை வச்சு எழுந்த மாதிரி ஒரு பாட்டு எழுதிக்கிறார் பாருங்க. அஸ்கு புஸ்கு, ரிஸ்கு ரஸ்கு. ஒரு மிகப்பெரிய ஒரு ஹிட்டு பாட்டு அது. அது வேணா நிச்சயமாக. ஏன்னா விஜய் படத்தில் வந்து நான் திருப்பி சொல்லுவேன், திருப்பாச்சிலையும் சிவகாசிலையும் இவர் எழுதின பாட்டெல்லாம் தாறுமாறு. நம்ம அப்போ கூட நம்ம ரொம்ப ஸ்பீடாக இருக்கடா, ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி கேட்போம். ஆனால் இன்றைக்கி அதுதான் இன்றைக்கி வர்ற படங்க. அதாவது அர்த்தத்தோடு இருந்தது அவர் எழுதுனது. இப்போ என்ன எழுதுறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. ஆனால் திரும்பவும் அவரை நீங்கள் அருமையான பாடலை எழுத வைத்தமைக்காக நான் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா தம்பிக்கு நிறைய டேலண்ட் இருக்குது. தொடர்ந்து அண்ணன் பாக்யராஜ் அவர்களும், அந்த மேடையில் அமர்ந்திருக்கும் அனைத்து பெரியவர்களும், என்னுடைய நண்பர்களும் எல்லாம் பேசவிருக்கிற காரணத்தினால், இந்த திரைப்படத்தின் ஹீரோயினும் நல்லா தான் நடிச்சிருக்கீங்க கண்ணே. நீங்கள் அது வேறு நான் உங்களை சொல்லன்னு உங்கள் அப்பா கோவிச்சுக்கு போகிறாரு. கடைசியாக ஒரு அறிவிப்பு ஒன்று சொன்னாங்க. இந்த படத்தை திரையிடப் போகிற விநியோகஸ்தர்கள் வந்திருக்காங்கன்னாங்க. அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றி. நிச்சயமாக இந்த படம் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும். நிறைய கலெக்ஷன் வரும். சகோதரி தேவயானி அவங்களும் இயக்குனராக இப்போ மாறி இருக்காங்க. நம்ம சங்கத்தில் உறுப்பினராக போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஆயிட்டாங்களா? நம்ம அதை கூடிய விரைவில் அவங்க ஒரு படம் வெளியிட போகிறாங்க. அவங்க இயக்கிய குறும்படம். ஒரு மிக அழகான டைட்டில். அது ரொம்ப அழகான டைட்டில். அந்த டிசைனும் நல்லா இருந்தது. உங்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை இந்த மேடையில் பத்திரிகையாளர்கள் முன்னால் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு நல்ல போராளி, ஒரு அழகான போராளி. எங்கே தப்பு நடக்கோ எதிர்த்து கேட்பாங்க. தயாரிப்பாளர் சங்கத்தில் கேட்பாங்க, நிறைய பேசுவாங்க. ஏன் நீங்கள் இப்படி செய்யக்கூடாதுன்னு கேட்பாங்க. ஒரு நல்ல குரல் கொடுக்கக்கூடிய ஒரு புரட்சியாளராக அவங்க இருக்கிறது எங்கள் சங்கத்துக்கு நல்லதாக இருக்கும். சீக்கிரம் நம்ம ராஜகுமாரங்கிட்ட சொல்லி உங்களுக்கும் கார்டு வாங்கிடுங்க. ஆமாம். ஆக இந்த திரைப்படம் வெற்றிகரமான திரைப்படமாக அமைய எல்லாம் உள்ள இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.